ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். குருவானவர் குழந்தை பாக்கியம், திருமணம், ஒரு தொழில் மாற்றம், தொழில்ல முன்னேற்றம், இது எல்லாத்துக்குமே காரகம் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசியில் இருக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுப்பாரு. 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களுக்கு வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள். அதுல அற்புதமான பலன் அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடமும் 11வது இடமும். 5, 7, 9 அப்படின்றது ரொம்ப நல்ல பலனா இருக்கும். இந்த மாதிரியான நிலையில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையிலும் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு செல்வ நிலையில ஒரு உயர்வையும், குடும்பத்துல ஒரு புது கௌரவத்தையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இனி வரப்போகின்ற இடம் என்பது 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் அப்படின்றது தன்னம்பிக்கை, மாற்றம், முன்னேற்றத்திற்கான இடம். அது போக இளைய சகோதர ஸ்தானத்திற்கான இடமும் இதுதான். இப்ப இந்த 3வது இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், அதாவது தொழில்ல இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலையில இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அது போக ஒரு இடமாற்றத்தையும் கொடுக்க போறாரு. எப்பயுமே குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இடமாற்றம் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால அப்ப மேஷராசிக்காரங்க எல்லாருமே இடமாற்றத்துல போவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. சிலருக்கு இந்த இடமாற்றம் பிடித்த இடமாற்றமாக இருக்கும், எதிர்பார்த்த இடமாற்றமாக இருக்கும். சிலருக்கு பிடிக்காத இடமாற்றமாக இருக்கும். அதனால எனக்கு இப்போதைக்கு இடமாற்றம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்க வீட்டுக்குள்ளேயே பர்னிச்சர்ஸை மாத்தி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு இடமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். இது போக யாருக்கெல்லாம் இளைய சகோதரம் இருக்கிறதோ அவர்கள் மூலமாக நீங்கள் ஆதாயம் அடையக்கூடிய நிலை உருவாகும். அதனால இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும், வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில்தான் வரப்போகுது. ஆனா ஒரு கல்யாணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஒருவேளை உங்களோட ஆப்போசிட் பார்ட்னருக்கு குரு பலன் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்க திருமணம் செய்யலாம். ஏன்னா குருவானவர் உங்களுடைய 7வது இடத்தை 5ஆம் பார்வையாகவும், 9வது இடத்தை 7ஆம் பார்வையாகவும், 11வது இடத்தை 9வது பார்வையாகவும் பார்க்கிறாரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல பார்வை. அதனால உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்களை சேரும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் சேரக்கூடிய நிலை உருவாகும். கூட்டு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம். உங்களுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து நீங்க ஒரு புதிய முயற்சிகள்ல இறங்குவீங்க. அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். இது போக உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கும். தந்தை வழியில உங்களுக்கு எல்லா விதமான அனுகூல பலனும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தொழில்ல எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், தொழில்ல மாற்றம் அப்படின்றதும் முன்னேற்றம்ன்றதும் இருக்குன்னு. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான நிலையும் ஏற்படும். இது குரு 9ஆம் பார்வையாக 11வது வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், லாபங்கள், சேமிப்புகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த குரு பயிற்சியானது ஐயோ எனக்கு 3வது வீட்டுக்கு வராரே, நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படி இப்படின்லாம் நீங்க யோசிக்காம உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க முன்னெடுத்து சென்றால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். மேலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பெறுவதற்கு மேஷ ராசிக்காரர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் முருக பெருமானை கண்டிப்பாக வியாழக்கிழமை காலையில 6 to 7 குருஹோரையில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். நீங்க பாக்குறது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.